ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणः परः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणः परः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणः परः. यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நேற்று வரைக்கும் 83வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 80 வாசிச்சிருக்கோம். அமானீமானதோ மான்யோ லோகஸ்வாமீ திரிலோகதிருக் सुमेधा मेधजो धन्यः सत्यमेधा धराधरः तेजो वृषोद्युतिधरः सर्वशस्त्रभृतां वरः प्रग्रहो निग्रहो व्यग्रो नैकशृङ्गो गदाग्रजः चतुर्मूर्तिश्चतुर्बाहुः चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्भावश्चतुर्वेदविदेगपात् समावर्तो निवृत्तात्मा दुर्जयो दुरधिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिहा. இன்னைக்கு பாட்டம் பார்க்க வேண்டியது ஸ்லோகத்தோட ஆர்டர்ல 84, சங்கரபாஷ்யத்தோட ஆர்டர்ல 97வது ஸ்லோகம் வந்து. शुभांगो लोकसारंगः शुभांगो लोकसारंगः सुदन्तुस्तन्दुवर्धनः सुदन्तुस्तन्दुवर्धनः इन्द्रकर्मा महाकर्मा इन्द्रकर्मा महाकर्मा कृतकर्मा कृतागमः कृतकर्मा कृतागमः. शुभांगो लोकसारंगः सुदन्तुस्तन्दुवर्धनः इन्द्रकर्मा महाकर्मा कृतकर्मा कृतागमः. இந்த ஸ்லோகத்துல சுவாமிக்கு 8 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 8 நாமங்கள். அதுல 782வது நாமம் இதுல ஆரம்பிக்குது. சுபாங்கஹ. சுபாங்கக அப்படின்னு என்ன அர்த்தம்? சுபம் மங்களம். அங்கம் மங்களமான அங்கங்களை உடையவர். அவருக்கு மங்களமான அங்கம் இருந்தா நமக்கு என்ன? சோபனம். சுபம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சோபனம். சோபனமான அழகான சுந்தரமான அங்கங்களை உடையவர்.
சரி, அவருக்கு சுந்தரமான அங்கம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா தியானம் பண்றதுக்காக. ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா நம்ம பண்றோமோ அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து அவரோட ரூபத்தை உள்வாங்கி தியானம் பண்றது. அதுக்காக வந்து பகவான் எப்படிப்பட்ட ரூபங்கள்ல இருக்கார்? அழகான ரூபங்கள்ல உண்டாகிறார். அதனால அவருக்கு பேரு சுபாங்ககான்னு பேரு. லோகசாரங்கக அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லோகத்தோட சாரம் பிரணவம். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரங்கனா ஒரு வண்டு மாதிரி. இந்த வண்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி தேனை குடிக்குமோ அதே மாதிரி இந்த பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லோகசாரங்ககான்னு பேர். இல்லைன்னா வேற விதத்துல எடுத்துக்கலாம், பிரணவ உபாசனை மூலமா அடையக்கூடியவர் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். பிரணவ உபாசனை மூலமா அடையக்கூடியவர்னு எடுக்கலாம். இல்லைன்னா இந்த லோகத்தோட சாரம் மீனிங் பார்க்கும்போது பார்ப்போம். பிரணவத்தோட சாரமா இருக்கிறது பிரணவம். அதை வந்து பாத்தீங்கன்னா வண்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோகசாரங்கா. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சுதந்துகு அப்படின்றது அடுத்த நாமம். சுதந்துகுன்றதுக்கு அர்த்தம் சு தந்து, தனு விஸ்தாரி தாத்துல இருந்து வந்தது. இந்த மொத்த விஸ்தாரமா இருக்கக்கூடிய மொத்த பிரபஞ்ச ரூபத்தையும் உடையவரா இருக்கிறார் பகவான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்தாரமான பிரபஞ்சத்தை உடையவர்னால அவருக்கு பேரு சுதந்துகு அப்படின்னு பேர். திரும்ப அதே மீனிங்ல தந்துவர்தனகா அப்படின்னு இருக்கு. தந்துவர்தனக அப்படின்னா விஸ்தாரமா இருக்கிற இந்த லோகத்தை, தந்து அப்படின்னா விஸ்தாரம், விஸ்தாரமா இருக்கிற இந்த லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா வர்தனக அப்படின்னா வளர்ப்பவர், போஷிக்கின்றவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தந்துவர்தனகான்னு பேர். அதுக்கப்புறம் இந்திர கர்மா அப்படின்னு அவருக்கு அடுத்த பேர் வந்திருக்கு. இந்திர கர்மான்றதுக்கு அர்த்தம் இந்திரன் அப்படின்னா ஆளுமை செய்யக்கூடிய தன்மைக்கு பேர் இந்திரன் பேர். இந்திரோ மாயாவி புருரூபம் ஈயத்தின்னு ஒரு மந்திரமும் இருக்கு. ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் அப்படின்னு ஒரு இது இருக்கு, பேர் இருக்கு ஏற்கனவே. இந்திர கர்மான்றதுக்கு அர்த்தம் ஆளுகின்ற கர்மா, சாசனம் பண்ணக்கூடிய கர்மா, இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஆளக்கூடிய கர்மா பகவான்கிட்ட இருக்கிறதுனால இந்திர கர்மா அப்படின்னு பகவானுக்கு பேர். கிருத கர்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தவர். கிருதகிருத்தியகா அப்படின்னு ஒன்று ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருதகிருத்தியன் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்ய வேண்டியது லாஸ்ட் கர்மா எதுன்னா முக்தி தான். நம்ம எல்லாம் லாஸ்ட் கர்மா இது. அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓட்டம் 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 போயிட்டே இருக்கு. எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு மூணுல வந்து பாத்தீங்கன்னா 17வது ஸ்லோகம் இருக்கு. எஸ்து ஆத்ம ரதிரேவஸ்யா ஆத்ம திருப்தமானவக ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. பகவான் ரமணரை பார்த்தீங்க அப்படின்னா விசிராந்தியா இருப்பார். உங்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் பண்ண வேணான்ட்டு, பண்றதுக்கு இந்த உலகத்தை எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் பொய்ன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஒரு பிரம்மஞானி. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மமும் ஒரு பிரம்மஞானிக்கு எப்படி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையோ அதே மாதிரி பகவானுக்கு தெரியும் இது எல்லாம் தன்னுடைய மாயையினால உண்டானது அப்படின்னு. அப்ப இந்த உலகத்துல அவருக்கு பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா சொரூபத்திலேயே சதா வந்து பாத்தீங்கன்னா சுவமகிம்னே பிரதிஷ்டதி, சதா தன்னுடைய மகிமையிலேயே நிலை பெற்று இருக்கார் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபத்துல. அதனால அவருக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சவர். அதனால அவருக்கு பேரு கிருத கர்மா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் கிருதாகமஹா, ஆகமங்களை எல்லாத்தையும் வேதத்தை எல்லாத்தையும் செய்தவர். 14 வித்தியைகளும் வந்து பாத்தீங்கன்னா இவற்றிலிருந்து தான் உண்டாயிற்று. அதனால இவருக்கு என்ன பேர் அப்படின்னா கிருதாகமஹா அப்படின்னு அவருக்கு பேர். ஒவ்வொன்றா வந்துருவோம் பாஷ்யத்துல. 782வது நாமம் சுபாங்ககான்னு பேர். சுபாங்ககனா என்ன சுவாமி அர்த்தம்? பாஷிகர் சொல்றாரு, சோபனைர் அங்கைர் தியேயத்துவாத் சுபாங்கக. முத்திரை அடிக்கடி முத்திரை வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் படிக்கிறதுல கிடைக்கும். சோபனைர் அங்கை, சோபனமான அங்கம். சோபனம்னா என்ன அர்த்தம்? மங்களம். மங்களம் தரக்கூடிய அழகான அங்கங்களை உடையவர். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராமர்லாம் சொன்னோம்ல, தோல் கண்டார் தோலே கண்டார். ஒவ்வொன்றுத்தையும் அங்கத்தை பார்த்தவங்க வேற அங்கத்தை பார்க்கறதுக்கு மனசு தோணவே தோணாதான், அடிமையாயிருவாங்க அதுலயே. கிருஷ்ணனோட ஒவ்வொரு போஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா மயக்குது அப்படியே. அந்த ஒவ்வொன்றும் அவர் உருவம் கூட தேவையில்லை, அந்த மயிலை வச்சிருப்பாரு பாருங்க. மயிலை சொல்லியிருந்து அந்த மயிலே மனசு நின்றும்.
அந்த வேணுல வந்து பாத்தீங்கன்னா மனசு நின்றுது. அவரோட ஆபரணங்கள்லயே ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நான் போட்டோ வச்சிருக்கேன். அந்த போட்டோவை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காதல் வந்துடும். சுவாமியை பார்க்காம அவர் இன்னும் கிரீடு எவ்வளவு அழகா இருக்கு, அவரோட அங்கதம்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு, அவர் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் போட்டிருக்காரு, அதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துல லைச்சு வந்து பாத்தீங்கன்னா மயங்கி போயிருக்கு. அவரோட வஸ்திரம் போடுற ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அற்புதமான வஸ்திரம் போடுற ஸ்டைல். அப்போ நம்ம ஆபரணங்கள்லயே மகிழ்கின்றோம் அப்படின்னா அவரோட ரூபத்தை பார்த்து, கண்ணை பார்த்து, மூக்கை பார்த்து ஒவ்வொன்றும் எதுக்கு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, எதுக்கப்பா அப்படின்னா தேயத்துவாத், இதெல்லாம் தியானத்துக்கு யோக்கியமா இருக்கிற காரணத்தினால, தியானம் பண்றதுக்கு யோக்கியமான அங்கங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணியிருக்கார். என்னை பிடிச்சுக்கிட்டு சகுனத்தை பிடிச்சுக்கிட்டு நிர்குணத்துக்கு போங்க அப்படின்னு. துவாரம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், அலங்காரம் பண்ணி. இப்பெல்லாம் கோயில்லாம் பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல போட்டுட்டே இருக்காங்க, ஃபேஸ்புக்ல ஏதாவது. ஐயோ, முன்னாடி பண்ண அலங்காரத்தை காட்டிலும் இப்போ இன்னும் நல்ல அலங்காரம்லாம் நடக்குது. மூர்த்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ற மூர்த்தங்கள்லாம் வேற அவ்வளவு அற்புதமா. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் சந்தன காப்பும் அது இதுவும் பண்றதை பார்த்தா என்னவோ புதுசா என்ன எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. இவ்வளவு அலங்காரம் எல்லா கோயிலுமே நடக்குது நல்லா. ஆமா, டிசைனா மாலை அலங்காரம் எல்லாமே. ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்றது இல்ல. நம்ம என்ன பண்ணிட்டோம், அலங்காரம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு ஒரு ஆரத்தியை காட்டிட்டு வந்துடுறோம். வாஸ்தவத்துல எதுக்கு சுவாமியோட அங்கங்கள் எல்லாம் அழகா இருக்கு அப்படின்னா தியேயத்வாத் சுபாங்கா, தியானம் பண்றதுக்கு யோக்கியத்தை உடையதா இருக்கிறதுனாலதான் அந்த அங்கங்களை இவ்வளவு இதா பண்ணியிருக்கோம். கண்ணை மூடி தியானம் பண்ணணும், அதுக்காக தான் சுபாங்கன்னு பேர் பகவானுக்கு. 783வது நாமம் லோகசாரங்கன்னு பேர். ரொம்ப நல்ல நாமம். லோகானாம் சாரம், லோகசாரம். லோகத்தோட சாரம் வந்து பாத்தீங்கன்னா லோகசாரம்னு பேர் ஒன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா லோக சாரங்கவத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாரங்கன்னா வண்டு, கருவண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாரங்கன்னு பேர். சாரங்கவத்து அப்படின்னா பிருங்கவத்துன்னு போட்டார், வண்டு மாதிரி. பிருங்க சாரங்க ரெண்டு ஒண்ணுதான். அப்போ சாரங்கவத்துன்றதுக்கு அர்த்தம் பிருங்கவத்து, நல்ல வண்டு, கருவண்டு மாதிரி. லோகானாம் சாரம் கிருண்ணாதீதி, அதை எடுத்து இந்த பக்கம் போட்டுங்க. லோகத்தோட சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்றவராக இருப்பதால் பகவானுக்கு பேரு லோகசாரங்க அப்படின்னு பேர் வந்திருக்கு. லோகத்தோட சாரம் என்ன அப்படின்னு கேட்கும் போது, இந்த உலகத்தோட சாரம் என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது, சாந்தோக்கியத்துல இதுல நம்பர் போடல, சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:23 2 கரெக்ட். 2:23 பக்கத்துல நம்பர் போட்டுங்க. நம்பர் இதுலயும் போடல, தமிழ்லயும் போடல. எப்பாவது தேடும் போது உங்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப ஸ்பெஷல் மந்திரம். உங்களுக்கு யாரெல்லாம் ஓங்கார உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான மந்திரம். 2:23 நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க மந்திரம் தான். பிரஜாபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தபஸ் பண்ணினார். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிக்குது. பிரஜாபதிர் லோகான் அபிய தபத்து. பிரஜாபதி அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மா. பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்தையும் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு அவருக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இதோட சாரம் என்ன, இந்த உலகத்தோட சாரம் என்ன அப்படின்னு உட்கார்ந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். பிரஜாபதிர் லோகான் அபிய தபத்து தேபியோ அபிதப்தேபியோ திரையீ வித்யா சம்பிராஸ்ரவத்து. அவர் தபஸ் பண்ணதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா இந்த மொத்த உலகத்தோட சாரமா திரையீ வித்யா. திரையீ வித்யானா என்னது, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்னு சொல்லக்கூடிய 3 வேதங்கள் அவருடைய தபஸ்ல இருந்து வெளிப்பட்டது. இந்த உலகத்தோட சாரம் இந்த 3 வேதங்கள் எசன்ஸ் ஆயிடுச்சு. மொத்தத்தையும் கரும்பு சாறு மாதிரி பிழிஞ்சு எடுத்தா ஒரு கிளாஸ் சாறு வந்த மாதிரி என்னாச்சு, 3 வேதங்கள் வந்துச்சு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான மந்திரம். மொத்த லோகத்தோடது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், பன்னீர் பட்டர் மசாலா வச்சிருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு வச்சாச்சு. செஞ்சு வச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதோட சாரம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை ஜி அப்படின்னு ஒரு 10 லைன் மேனுவல் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இதாஞ்சி. இந்த மேனுவல்ல இருக்குல்ல, இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன். அப்ப அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட சாரம்
எது அப்படின்னா மேனுவலா இருக்கிறது, அந்த மேனுஃபேக்சரிங் மேனுவல் எப்படி பண்றது அப்படின்னு இருக்குல்ல, கிறிஸ்பி அந்த என்னது ரெசிபி, அந்த ரெசிபியா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குமோ அதுதான். அதே மாதிரி இந்த மொத்த லோக்கமும் எதனால செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வேதங்களோட காரியம்தான் இது. அதை வச்சுதான் பிரம்மா வந்து என்ன பண்ணார், இந்த லோக்கத்தை பண்ணியிருக்காரு. அப்ப அதனால இதோட சாரம் அப்படின்னா அந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி 3 வேதங்கள் இருந்துச்சு, அதான் சாரம். அதுக்கப்புறம் திரும்பவும் அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, திரும்பவும் அவருக்கு தாம் அபிய தபத்து, அந்த வேதங்களையும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தபஸ் செய்தார். தபஸ்னா இந்த இடத்துல என்னது, தப்போ அப்படின்னா ஞானம், சிந்தனம். நல்லா உட்கார்ந்து வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து இதுக்கு என்ன சாரம் அப்படின்னு சிந்தனை பண்ணினார், தியானம் பண்ணினார். அந்த தியானத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா தஸ்யா அபிதப்தாயா ஏதானி அக்ஷராணி சம்பிராசவந்த பூர் புவ சுவரிதி. அந்த 3 வேதங்களையும் நல்லா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் 3 வேதங்கள் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கு. 3 லோக்கங்கள் சொன்னா 7 லோக்கத்தை 14 லோக்கத்தை எடுக்கணும். அதே மாதிரி 3 வேதங்களை திரை வித்தியான்னு எங்கேயாவது சொல்லி இருந்துச்சுன்னா 3 வேதங்கள்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அதர்வண வேதத்தையும் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 3 வேதங்களுக்கு உட்பட்டது 4வது வேதம், அது தனியா சொல்ல மாட்டாங்க. இந்த 3த்துல விட்டு போனது எல்லாத்தையும் அப்பெண்டிக்ஸா வந்து பாத்தீங்கன்னா 4வது வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 3னா 4ஐயும் கிரகணம் பண்ணிக்க. இந்த ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, பின்னாடி வந்தவங்க நிறைய லிங்குவிஸ்டிக்லாம் என்ன எழுதிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அதர்வண வேதம்லாம் ரொம்ப பின்னாடி வந்தது, இவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு 3 வேதங்களையும் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணினார். அதுல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா ஏதானி அக்ஷராணி சம்பிராசவந்த, நல்ல 3 அக்ஷரங்கள் வெளிப்பட்டன. எது அப்படின்னா பூஹு புவஹா சுவஹா. இதுக்கு பேர் என்ன பேரு, வியாகிருதி அப்படின்னு பேரு. நான் இப்ப சொன்னல என்ன சாமி பன்னீர் பட்டர் மசாலெல்லாம் ஏன் சுவாமி கொண்டு வரீங்க அப்படின்னு. எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி ப்ரொஃபஷனல்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு கார் பண்ணணும் அப்படின்னாலோ இல்ல வீடு பண்ணணும்னாலோ ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு டிசைன் பண்ணுவீங்கல்ல வீடு பண்றதுக்கு. அதே மாதிரி ஒரு காருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% டிசைன்ஸ் பண்ணதுக்கு பிறகுதானே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அவங்க மேனுஃபேக்சரிங். அப்போ ஒரு காரா இருக்கட்டும், ஒரு ராக்கெட்டா இருக்கட்டும், எந்த வஸ்துவா இருக்கட்டும், ஒரு டிராயிங் ஃபர்ஸ்ட் ஒருத்தர போட்டுருவாங்க. இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் டிராயிங் போட்டதுக்கு பிறகுதான் மேனுஃபேக்சரிங் போகும். அப்ப அந்த டிராயிங் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலாஸ் வச்சிருக்கோம். கொக்கோ கோலாக்கு ஒரு ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான் பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஒரு ஃபார்முலா. ஃபார்முலா தயார் பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் மேனுஃபேக்சரிங் நடக்குது. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதானி அக்ஷராணி பூர்புவ சுவக சிராவந்தகன் அர்த்தம். இந்த 3 அக்ஷரங்கள் என்ன அப்படின்னு கேட்டா வி ஆகிருத்தின்னு பேர், வியாகிருத்தின்னு பேர். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மகஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம். மொத்தம் 7 வியாகிருத்திகள் அப்படின்னு பேர். காயத்ரி பண்றவங்க நித்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வியாகிருத்தினா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த மொத்த லோக்கத்தோட இண்டிகேட் ஃபார்முலா. அப்ப என்ன அர்த்தம், பூஹுன்னு சொன்னீங்கன்னா பகவான் படைக்கும் போது என்ன படைச்சாரு அப்படின்னா ஓம் பூஹு டும் பூர் லோக்கம் வந்துருச்சு, ஓம் புவஹா பூர் லோக்கம் வந்துருச்சு. இது மாதிரி இந்த அக்ஷரங்களை சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த லோக்கங்கள் உண்டாச்சு. அப்ப என்ன அர்த்தம், வியாகிருத்தின்றதுக்கு அர்த்தம் விசேஷ ஆகிருதி, விசேஷ ரூபம். அது என்னது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண மாத்திரத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டும் 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 டும்னு எல்லாம் உண்டாயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்க கூடாது ஓம் பூர்புவ சுவகெல்லாம் ஈஸின்னு நினைக்காதீங்க. பூர்புவ சுவகதான் இந்த 7 லோக்கங்களுக்கும் சாரம். அப்ப இந்த லோக்கம் வேதத்திலிருந்து உண்டாச்சு, வேதத்தோட சாரம் பூர்புவ சுவக 3 வேதங்கள் ஆயிடுச்சு. அதோட சாரம் வந்து 3 வியாகிருதி ஆயிடுச்சு. திரும்பவும் பிரம்மா என்ன பண்ணார், தான் யப்யதபத், அந்த 3 அக்ஷரங்களையும் வியாகிருதிகளையும் தபஸ் செய்தார். தப்தேபியோ அபிதப்தேபியः ஓங்காரः சம்பிராசரவத். அந்த 3 அக்ஷரங்களோட சாரம் எது அப்படின்னு நல்லா தியானம் பண்ணும் போது, தபஸ் பண்ணும் போது ஓங்காரக சம்பிராசரவத், ஓங்காரமானது வெளிப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம் தான் இந்த மொத்த பிரம்மாண்டத்தோட 7 லோக்கங்கள் கிரியேஷன் மொத்தத்தோட சாரம் ஓங்காரம். கடைசியில் அங்க வந்து நின்னாச்சு.
சப்த பிரம்மம் அப்படின்னு பேர். சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம், மூச்சு காத்து, அவரோட சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரம் தான். ஓம்னு சுவாசம் போயிட்டே இருக்கான், அதுதான் வேத சுரூபம் அப்படின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி அப்படின்னும் போது மந்திரம் சொல்லுது யதா தத் யதா. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு அடுத்து ஏன் மந்திரம் சொல்றேன் அப்படின்னா, சாரம்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, சாரத்தை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தத் யதா, அது எப்படி அப்படின்னா முக்கியமான மந்திரம். சங்குனா சருவாணி பர்ணாணி சந்திருநாணி. சங்குனா அப்படின்றதுக்கு அர்த்தம், ஒரு ஆலை இலை அரச இலையை எடுத்து தண்ணியில போட்டு வச்சிங்கன்னா 4 நாள் 5 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின் எல்லாம் ஊடி போயிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா வெறும் ஸ்கெலட்டன் மட்டும், நரம்பு மண்டலம் மட்டும் இருக்குமா. ஆலை இலை அரச இலையில வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கும். அரச இலையில நல்லா தெளிவாக நம்ம எடுக்கலாம். அப்போ அந்த அரச இலையில இருக்கக்கூடிய நரம்புகள், நரம்பு மண்டலத்துல தான் அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த இலை வந்து பார்த்தீங்கன்னா நின்றுகிட்டு இருந்துச்சு. அப்ப இலை இருக்கிறதுக்கு ஆதாரமா எது இருந்திருக்கு, அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்பு மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு, இலையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம். ஆனா இலைய பார்க்கும்போது அது தெரியுமா அப்படின்னா, இலையை தான் நம்ம பார்க்கிறோம், அது உள்ளுக்குள்ளார இருக்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வாறு அந்த நரம்பு மண்டலத்தினால் சங்குனா சர்வாணி பர்ணாணி, இந்த இலைகள் எல்லா இலைகளும் அந்தந்த நரம்பு மண்டலத்தினால வந்து பாத்தீங்கன்னா சந்திருநாணி வியாபிக்கப்பட்டதாக இருக்கின்றதோ, ஃபுல்லா வியாபிச்சு அந்த நரம்பு மண்டலம் இருக்கு. அதுக்கு மேலதான் இலைன்றத மேல வந்து பூசின மாதிரி இருந்துச்சு. ததா அது போலவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவம் ஓங்காரேன, இந்த விதமா ஓங்காரத்தினால சர்வா வாக்கு சந்திருன்னா, சர்வா வாக்கு சந்திருன்னா ஓங்கார ஏவ இதம் சர்வம், ஓங்கார ஏவ இதகும் சர்வம். மந்திரம் அற்புதமா முடியும். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வா வாக் பிரபஞ்சம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரபஞ்சமும் எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம் தான். அந்த நரம்பு மண்டலம் மாதிரி எந்த வாக்கு நம்ம சொன்னாலும் அந்த வாக்குக்கு கீழே கண்ணுக்கு தெரியாம ஓங்காரம் இருக்கு. அந்த ஓங்காரத்தினால் வியாபிக்கப்பட்டதாக சர்வ வாக் சமூகமும் இருக்கு. அதுக்கப்புறம் வாக்கு இருக்கு, ஆனா வந்து வஸ்துக்கள் இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா போங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும். சப்தம் பெருசா, சப்தம் முதல்லையா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வஸ்து முதல்லையா? நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு காலையில இட்லி தானே பண்ண போறீங்க. இட்லி பண்ண போறீங்களா, தோசை பண்ண போறீங்களான்னு கேட்டா வீட்டுக்காரர் கேட்குறாரு. ஹஸ்பண்ட் கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க? என்னம்மா பண்ண போற நாளைக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இட்லி பண்ணலான் இருக்க. இட்லி இப்போ வந்துச்சா இல்லையா? இப்போ இட்லி இருக்கா இல்லையா? இட்லி இல்லை. இப்போ நாளைக்கு காலையில தான் இட்லி வரும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துருச்சு? இட்லி வந்துருச்சா? வாக்குல வந்து இட்லி வந்துருச்சு. அப்போ வாக்குல இட்லி வந்தது. அப்ப முதல்ல நான் கேட்கிறேன், இட்லி முதல்லையா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இட்லின்ற சப்தம் முதல்லையான்னு கேட்டா சிம்பிள், இட்லின்ற சப்தம் முதல்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா பின்னாடி போங்க, ரொம்பலாம் முன்னாடி போக வேண்டாம், சிம்பிளா போவோம். சாமி இட்லி பண்றதுக்கு நம்ம சப்தம் சொன்னாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அரிசி வேணும், உளுந்து வேணும் இல்ல சாமி? அப்ப அரிசியும் உளுந்துன்ற வஸ்து இருந்திருக்குல்ல, இல்லைன்னா நம்ம இட்லி பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு தோணி இருக்காதுல்ல. அப்போ இந்த இட்லி சப்தத்துக்கு முன்னாடியே அரிசியும் உளுந்தும் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், அந்த அரிசியை தயார் பண்ண விவசாயி இருக்கான்ல, அவன் எப்படி தயார் பண்ணியிருப்பான்? இங்க விவசாயத்தை பண்றவங்ககிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு பட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பட்டத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா மாத்துவாங்க. ஒரே இதை வந்து நெல்லே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சரியா சுபிக்ஷமா இருக்காதுன்றதுனால கொஞ்சம் விட்டு விட்டு போடுவாங்க. இப்ப நான் ஒரு விவசாயிட்ட போய் கேட்டேன், என்ன பயிர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கறேன். இன்னும் பயிர் பண்ணல சாமி, இது இனிமேதான் வந்து பாத்தீங்கன்னா பயிர் பண்ணலான் இருக்கேன். என்ன பண்ண போறீங்க? மல்லாட்டை போட போறீங்களா அப்படின்னு. மல்லாட்டைன்னா வேர்க்கடலை போட போறீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க? இல்ல சாமி அரிசி நெல் விதைக்கலான் இருக்க சாமி அப்படின்னு. அப்ப நெல் விதைக்கலான்னு அவர் சொல்லும் போது நெல் விதைக்கவே இல்லை. இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த இது வந்து சித்திரப்பட்டம் சாமி, சித்திரப்பட்டத்துக்கு வந்து மானாவாரி பயிர், அதனால உளுந்து போடலான் இருக்க சாமி. ஓ உளுந்து போடலான் இருக்கீங்களா? சரி. இன்னும் உளுந்து போடவே இல்லை அவர் நிலத்துல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா சப்தம், அரிசின்ற சப்தம் வந்ததுக்கு பிறகுதான் அரிசி. உளுந்து போட போறேன்னு அவர் நினைச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சப்தம்
வந்ததுக்கு பிறகுதான் அவர் உளுந்த விதைக்கிறார். அப்ப அதுக்கப்புறம் தான் நமக்கு இப்ப நம்ம சாப்பிடுற உளுந்தும் அரிசியும் கிடைச்சிருக்கு. நான் அடுத்து கேட்கிறேன், ஒவ்வொன்றா இப்படியே முன்னாடி 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 போங்க. இல்ல சாமி, அவர் விதைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உளுந்தும் வித ரூபத்துல பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கா. இப்ப வந்துரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பீஜம் முதல்லையா இல்ல வஸ்து முதல்லையான்னு வந்துருவீங்க. எந்த உற்பத்தி பண்ணும் போதும் ஒரு உற்பத்திக்கு முன்னாடி என்ன இருக்கும்? விதை இருக்கணும். விதை முதல்லையா இல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த வஸ்து முதல்லையானா விதை முதல்ல இருக்கணும். வந்துட்டீங்களா? இப்ப நான் கேட்கிறேன், விதை முதல்ல, அதுக்கு முன்னாடி அந்த அந்த விதை நெல் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? அந்த விதை நெல்லோ இல்ல விதைக்கான உளுந்தோ வேற ஒரு விவசாயி அதுக்கு முன்னாடி விதைச்சிருந்தாதானே ஒண்ணு கொஞ்சம் எடுத்து தனியா விதை நெல்லா வச்சிருப்பாங்க. இப்ப இதே மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா பீஜம் 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 அங்குரம் பீஜம் அங்குரம், இதுக்கு பேர் பீஜாங்குர நியாயம் அப்படின்னு பேர். இந்த பீஜாங்குர நியாயத்தை பாத்தீங்கன்னா விவகார தசையில நம்ம எடுத்துக்கிட்டே போனோம்னா லாஸ்ட் இடத்துல போய் நிற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த எல்லாத்துக்கும் பீஜம் பாத்தீங்கன்னா பீஜம்மாம். கீதால சொல்றார், நான் தான் பீஜமா இருக்கின்றேன் சகுன ஈஸ்வரன். என்ன ஸ்லோகம் அது? நல்ல ஸ்லோகம். அன்னைக்கு கூட சொன்னீங்களே சித்ராமா, பிரரோக காரணம். காது கேட்கல, நைன்த் சாப்டர்லயே இருக்குல்ல, நைன்த்லயே இருக்காமா. பீஜமாம் சர்வபூதானாம். இந்த மொத்த உலகங்களுக்கும் பீஜம் ஆதியா இருக்கக்கூடிய பீஜம் எங்க கொண்டு போய் முடிஞ்சிடும் கேட்டீங்கன்னா சகுன ஈஸ்வரன் போய் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்ப அந்த ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாரா அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா சப்த பிரம்மம்னு ஒண்ணு சொல்றோம், ஒண்ணு பாத்தீங்கன்னா பிரம்மம்னு ஒண்ணு சொல்றோம். வஸ்து ஒண்ணு வஸ்து அப்படின்னா நிர்குண நிராகாரம், அதுக்கு சப்தம் இல்ல அசப்தம். அந்த அசப்தமா இருக்கிறது பாத்தீங்கன்னா எப்போ மாயையோடு சேருதோ அப்போ பாத்தீங்கன்னா சப்த பிரம்மமா பரிணமிக்குது. சப்தத்துல இருந்துதான் பாத்தீங்க அப்படின்னா 7:10 7:10 இருக்கு பீஜமாம் சர்வபூதானாம். அப்போ 2 பிரம்மம் தான் வச்சுக்கணும். ஒண்ணு வஸ்து நாமி, இன்னொன்னு நாமம். நாமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மம், இந்த சப்த பிரம்மம்ன்ற ஓங்காரம் தான் நாமம் ஆயிடுச்சா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த நீங்க இந்த உலகத்தோட எண்டுக்கு போகணும் அப்படின்னா சகுனம் 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 போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஓங்கார சப்தத்துல பாத்தீங்கன்னா முடிஞ்சோம். ஓங்கார சப்தம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த லோகத்தையும் வியாபிச்சு எல்லா சப்தங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது. அதான் சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சாரத்தை சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா சொல்றார், லோகசாரக அப்படின்னா எதுனா பிரணவஹா. வாசித்துக்கு வந்துருக்கு. லோகசாரகனா என்னது? பிரணவஹா. பிரணவம் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட சாரம். தேன பிரதிபத்தவ்ய இதுவா, அந்த ஓங்காரத்தினால அடையக்கூடியவரா இருக்கிற காரணத்தினால, அடைய வேண்டியவரா இருக்கிற காரணத்தினால வா, அதனாலையும் கூட பகவானுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா லோகசாரங்கன்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? ஓங்காரத்தினாலதான் அடையணும். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் யப்ரயாதி தஜந்தேகம் சயாதி பராம் கதிம். கீதால பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன், 8:13 இருக்கிறோம். அப்ப தெளிவா சொல்லுது, ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம அப்படின்னு தெளிவா சொல்லுது. ஓம் தான் ஏகாட்சரம் பிரம்ம. மாண்டுக்கிய காரிக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லுது. என்ன பண்ணணும்? மனசுக்குள்ளார எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன லாஜிக் தான். இட்லியையும் இட்லின்ற சப்தத்தையும் பிரிக்க முடியாது. இந்த உலகத்திலையும் எந்த விஷயத்தையும் நாமத்தையும் நாமியையும் பிரிக்கவே முடியாது. அதனால அகார உகார மகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகார உகார மகாரம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வரன் அப்படின்னு நல்ல முறையில தெரிஞ்சுக்கணும். அகாரோ நயத்தே விஸ்வம். அகாரம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விராட்டு பிரணவம் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். அதை பண்ண 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட்டை பிராப்தி பண்ண வைக்கும். உகாரம் பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை பிராப்தி பண்ண வைக்கும். ஹிரண்ய கர்ப்பனா நீங்க வேற ஹிரண்ய கர்ப்பர்னு ஆக மாட்டீங்க. நம்ம தான் விஸ்வனா இருக்கோம். நமக்கெல்லாம் பேரு விராட்டுக்கு கீழே சின்ன இண்டிவிஜுவலுக்கு பேரு விஸ்வன். விஸ்வனாயிருந்து நீங்க அகார உபாசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அபிமானம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூல தேகத்துல இருக்கிற அபிமானம் விட்டு போய் இந்த விராட் ரூபத்தோட உங்களுக்கு அபிமானமானது உண்டாயிரும். எல்லாம் நான் தான் அப்படின்னு உங்களுக்கு அபிமானம் உண்டாயிரும்.
அதே மாதிரி தைஜசனா இருக்கிற நம்ம உகாரத்தை நல்லா அபியாசம் பண்றோம்னா, மானச ஓங்காரத்தை பண்றோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 நம்ம மனசு, இண்டிவிஜுவல் மனசு வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி மனசா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரோட என்ன ஆயிடும், ஒன்னாயிடும். அப்ப அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல இருக்கிற அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இருக்காது. என்ன ஆகும், ப்ராப்ளமே இருக்காது. மனசோட ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு உங்களை பாதிக்கவே பாதிக்காது. அது பாட்டுக்கு இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகார உபாசனை பண்ண 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 அது மகாரம் என்ன பண்ணும்னா, நம்ம பிராக்யனா இருக்கும், தூங்கிட்டு இருக்கோம் டெய்லி. அதுல சமஷ்டியா இருக்கிறவன் யாருன்னா ஈஸ்வரன். மகார உபாசனை பண்ண பண்ண அது என்ன பண்ணும், ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்கு வைக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காரிக்கா இருக்கு 1:24 இருக்கு, ஓங்காரம் பாதசோ வித்யா பாதா மாத்ரா ந சம்சயா. ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதம் பாதமா நல்லா அறிய வேண்டும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா முதல் பிரகரணத்தை, ஆகம பிரகரணம் மாண்டுக்கியத்தை எடுத்து நல்லா திரும்ப 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 12 மந்திரங்களை நல்லா உருவேற்றிக்கணும். 5 மந்திரம் 4 மந்திரத்திலேயே எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கு. இது பாதங்களை பத்தி. இதுதான் எத்தனை பாதங்கள், மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. முதல் பாதம் விராட்டு, 2வது பாதம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர், 3வது பாதம் வந்து ஈஸ்வரன், 4வது பாதம் துரியம் அப்படின்னு சொல்லிடும். இதுக்கப்புறம் இந்த 4த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மாத்திரைகளை சொல்றதுக்கு ஒரு 4 மந்திரம் இருக்கு. மாத்திரைகள் என்னது அப்படின்னு கேட்டா, அகார உகார மகார, அதுக்கப்புறம் அசப்தம், அமாத்திரான்னு சொல்லக்கூடிய அசப்தம் அமாத்திரா, இந்த 4. அப்ப இந்த 4ஐயும் இந்த 4 பாதங்கள் 4 மாத்திரைகள், இத ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டும் வேற வேறன்னு நினைக்காதீங்க. ஓங்காரம் பாதசோ வித்யாத், ஓங்காரத்தை பாதமா அறியணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாதா மாத்ரா ந சம்சய, பாதங்களே மாத்திரைகள். நான் சொன்னேன்ல ஃபார்முலா, என்ன ஃபார்முலாவோ அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பண்ணப்படுது. ப்ராடக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன இருக்கோ அதே மாதிரி இந்த விராட் உண்டாகிறதுக்கு ஆதாரம் இது அகாரம், ஹிரண்ய கர்ப்பரோட ஆதாரம் இது உகாரம், ஈஸ்வரனுக்கு ஆதாரம் இது மேனுவல் வந்து பாத்தீங்கன்னா மகாரம். அப்ப இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா சாரம். அதனால பாதசோ பாதா மாத்திரா ந சம்சய, பாதங்களே மாத்திரைகள். ஓங்காரம் பாதசோ ஞாத்வா ந கிஞ்சித் அபி சிந்தையேத். நல்ல ஒரு குருநாதர் இருந்து, அதனால லாஸ்ட் உபனிஷத் அங்க படிக்கணும். நல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனநம்லாம் கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணணும், நல்லா வந்து வைகத்திய பிரகரணம்னு 2வது பிரகரணம் இருக்கு, அலாத சாந்தி பிரகரணம்னு 4வது பிரகரணம் இருக்கு. 2 பிரகரணத்தையும் படிச்சுட்டு என்ன பண்ணணும், 3வது பிரகரணம் இருக்கு மாண்டூக்கிய காரிக்கால, அத்வைத பிரகரணம். அதையும் படிச்சு முடிச்சிடணும். 3 பிரகரணத்தை படிச்சு முடிச்சு தலையை சுத்தி என்ன பண்ணணும், தூக்கி கடாசிட்டு முதல் பிரகரணத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்துக்கணும். ஆகம பிரகரணம் ஸ்ருதியை பிரதானமா வச்சுக்கிட்டு அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுன்ற மெத்தடை வந்து சொல்லுது. மந்திரம் சொல்லும் போதே சொல்லுது. காரிக்கால 25வது காரிக்கா இருக்கு, யுஞ்சீத பிரணவே சேதா பிரணவோ பிரம்ம நிர்பயம். யுஞ்சீத பிரணவே சேதக. அப்ப மனனம் பண்ணி முடிச்சோன்னு என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஆச்சாரிய சொல்றாரு, ஓங்காரம் பாதசோ ஞாத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. தெரிஞ்சு போச்சா? ஆமா, நல்லா மனனம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதங்கள் தான் மாத்திரைகள், மாத்திரைகள் தான் பாதங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ளார நடக்கும், அகார உக்கார மகாரத்துக்குள்ளார மொத்த பிரபஞ்சமும், காரிய பிரபஞ்சம் காரண பிரபஞ்சத்தோட கூட வந்து சுத்த பிரம்மமும் இந்த ஓங்காரம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த சிந்தனையும் பண்ணாமல் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஞ்சீத பிரணவே சேத்தக, இந்த சித்தத்தை வந்து சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோடு பிரணவத்தோடு இணைக்க வேண்டும். என்ன பண்ணணும், பிரணவோ பிரம்ம நிர்பயம். ஏன் அப்படின்னா இந்த பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்பய பிரம்மம். நீங்க இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த இதை எடுத்தாலும் பயம் கண்டிப்பா வரும். என்ன பயம்? மரண பயம் வரும். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் போது ஒன்றும் தெரியாது, லைட்டா ஏதாவது படுத்தாதான் தெரியும் மரண பயம், ஐயோ செத்து போயிடுவோம் அப்படின்னு பயம் வந்துடும். எல்லா ஜீவராசிக்கும் பேசிக்கா இருக்கிறது. ஸ்வரசவாகி விதுஷாமபி ததாரூடா அப்படின்னு யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கு. வித்வான்களுக்கு கூட, நல்லா படிச்ச ஞானிகளுக்கு கூட வந்து படிச்ச ஞானி, பரோட்ச ஞானி, அவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், இப்ப எனக்கு இருக்கு அனுபூதி ஆகலை அப்படின்னா
எனக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் நல்லா தெரியுமா, நல்லா தெரியும். இதெல்லாம் பொய்யும் தெரியுமா, தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அனுபூதி ஆகாத வரைக்கும் எனக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா மரண பயம் வரும். என்ன மாதிரி எத்தனை ஞானிகள் வந்து பரோட்ச ஞானிகளா இருக்காங்களோ எல்லாத்துக்கும் வரும். ஒரே ஒரு ஆள் அனுபூதிமானுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமா அவர் இருக்கிறதுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண பயம் இல்லை. ஏன்னா இந்த தேகத்தோட அவருக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பிரணவத்தோட ஏன் இணையணும்? வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன், பிரணவத்தை பிடிச்சுங்க, வேற எதையும் பிடிக்காதீங்க. ஏன்னா எப்ப வேணா மரணம் வரும், எப்ப வேணா டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்ப அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்துல பிரதிஷ்டை ஆகணும். ஏன் அப்படின்னா பிரணவோ பிரம்ம நிர்பயம், பிரணவே நித்திய யுக்தசிய, பிரணவத்தோடு நித்தியம் கூடி இருக்கின்றவனுக்கு பயம் நபயம் வித்தியத்தை கொச்சது. ஒரு பயம் அண்ணாங்கட்டியும் வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தோடு கூடி இருக்கிறவனுக்கு பயமானது ஏற்படுவதே இல்லை. அது மட்டும் இல்ல, ஏன் சுவாமி அப்படின்னா பிரணவோகி அபரம் பிரம்ம பிரணவச்ச பரகஸ்மிருதா, பிரணவம் தான் சகுண பிரம்மம். நம்ம ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஈஸ்வரனா இருக்கட்டும் எல்லா மந்திரத்தையும் தூக்கி ஒன்னா போட்டுருங்க. எல்லா மந்திரங்களையும் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, எல்லா மந்திரங்களையும் தூக்கி என்ன பண்ணுங்க, இதுக்குள்ளார போட்டுருங்க. ஓங்காரம் தான் பிரணவோ ஹி அபரம் பிரம்ம, அபரம்னா அபர பிரம்மம்னா சகுண பிரம்மம், அதுவும் பிரணவம் தான். பிரணவச்ச பரகஸ்மிருதா, பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மம் என்றும் நினைக்கப்படுகின்றது. அதனால அபூர்வோ அனந்தரோ அபாகியோ அனபரக பிரணவோ அவ்யயா, அப்படியே பிரம்மத்தோட லட்சணங்கள் எல்லாத்தையும் சொல்லுது. பிரணவம் தான் நிர்குண பிரம்மமும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சர்வசிய பிரணவோஹியாதிர் மத்தியம அந்த அந்தஸ்ததைவச்ச, எல்லாத்துக்கும் ஆதியும் மத்தியமும் அந்தமும் வந்து பாத்தீங்கன்னா ஆதி எது அகாரம், மத்தியமம் எது உகாரம், அந்தம் எது அப்படின்னா மகாரம். அப்ப இந்த மூணு தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும், ஆதி அந்தம் வந்து ஆதி அகாரம், அந்தம் வந்து மகாரம், நடுவுல இருக்கிறதெல்லாம் உகாரம் ஹிரண்ய கர்ப்பம், மொத்தம் விஷ்ணுமயம் ஜெகத், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் வந்துடும். அப்ப வந்து இந்த மூணு தான் வந்து இருக்கு. ஏவம் ஹி பிரணவம் ஞாத்வா, இந்த விதமா பிரணவத்தை அறிந்து வந்து பாத்தீங்கன்னா வியஸ்னுதே ததனந்தரம், இந்த விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசகன் என்ன பண்றான், இந்த ஓங்காரத்தை அறிந்து தன்னுடைய ஆத்மாவாகவே அதனை அடைகின்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரணவம் ஈஸ்வரம் வித்யாத், நல்ல புத்திசாலி என்ன பண்ணணும், பிரணவம் ஈஸ்வரம் வித்யாத், பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத், நிச்சயமா தெரிஞ்சுக்கிறோம் பிரணவம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வசிய ஹிருதி சம்ஸ்கிதம், எங்க சுவாமி இருக்க அந்த பிரணவம், நாம எங்க இருக்காரோ அங்கதானே நாமம் இருக்கும். சுத்த பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதி விஷ்டிதம் அப்படின்னு காலையில யோக கீதா கிளாஸ்ல பார்த்துக்கோம். சர்வசிய ஹிருதி விஷ்டிதம், ஞானம் ஞேயம் ஞானகம்யம், சர்வசிய ஹிருதி விஷ்டிதம், ஹிருதி சர்வசிய விஷ்டிதம் ஸ்லோகம் இருக்குல்ல. அப்ப ஞான கம்யமா இருக்கக்கூடிய பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்துலதான் இருக்கு. அதுதான் இங்க சொல்லுது. இப்ப பிரம்மம் ஹிருதயத்துல இருக்குன்னா அதோட பேரும் என்னது, ஓங்காரம். அப்ப பிரணவம் எங்க இருக்கும் அப்படின்னா சர்வசிய ஹிருதி சம்ஸ்கிதம், இந்த பிரணவம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். இந்த பிரணவம் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நிலைபெற்று இருக்கு. சர்வ வியாபினம் ஓங்காரம், எல்லாத்தையும் வியாபிச்சது ஓங்காரமா இருக்கு அப்படின்னு எவன் அறிகிறானோ அவ்வாறு அறிந்து தீரோ ந சோச்சதி, தீரன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சோகத்தையும் அடைவதில்லை அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மொத்தத்தோட சாரம் எது அப்படின்னா பிரணவம். அந்த பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரு பகவான் என்ன பண்றார், பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா சாரங்கவத்து, சாரங்கவத்துனா என்ன அர்த்தம், பிரிங்கிவத்து, ஒரு வண்டு மாதிரி சதா அந்த பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு இருக்காரு. சுவாமியே பிரணவ தியானத்துல தான் இருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னது பிரணவ தியானம், அவர் எங்க இருப்பார், துரியத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா துரியத்திலேயே இருப்பார். அந்த துரியத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு மேலதான், சுவாமிக்கு மேலதான் இந்த மொத்த அகார உக்காரம் அகாரம்ன்ற பிரபஞ்சமே அவருக்கு மேலதான் இருக்கு. அதனால ஓங்கார சுரூபியா பகவான் இருக்கார். அதனால அவருக்கு பேரு லோகசாரங்கன்னு பேரு. வந்துருங்க அடுத்த நாமத்துக்கு பேர் சுதந்துகு. அந்த ஓங்காரத்துல இருந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க முதல் உபதேசம் எங்க ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஓம் அத ஓம் அத ஓம் அத நம்ம வந்து டெய்லி சொல்றோம் பாத்தீங்களா யோக சூத்திரத்துல. அப்ப இந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கிரியேட் ஆன மாத்திரத்துல அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல.
அதை என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தப்ப 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 தப்பன்னு ஒரு சத்தம் கெடுச்சு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா விழுந்துகிட்டு இருந்துச்சு. தண்ணினா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மா. நிறைய காரண அவஸ்தையில ஜீவர்களுடைய கர்மா வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஒரு ஒரு நீர்வீழ்ச்சியில தண்ணி கொட்டினா தப்ப தப்பன்னு எப்படி வந்து சத்தம் கேட்குமோ அது மாதிரி கேட்டுச்சு. இவர் ஏற்கனவே முந்தின யுகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முந்தின சிருஷ்டியில வந்து ஒரு தபஸ்வியா இருந்திருக்கார். அதனால இவருக்கு என்னன்னா தப்ப தப்ப தப்புன்னு தபஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு கண்ணை மூடி தபஸ் பண்ணினார். உள்ள கண்ணை மூடி தபஸ் பண்ணும் போது அந்தர்யாமியா எல்லாத்தோட ஹிருதயத்திலேயே அந்தர்யாமியா இருக்கிற பகவான் என்ன பண்ணார்னா 2 சப்தங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரகட்டனை பண்ணினார். என்ன சப்தம்? ஓம் அத. இந்த 2 சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட கண்டம்பித்வா வினிர்யாதவ், இந்த அவரோட தொண்டையை கிழிச்சுக்கிட்டு வந்து விக்கல் மாதிரி தன்னுடைய முயற்சி இல்லாமல் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டது. ஓம் அத அப்படின்னு வெளிப்பட்டுச்சு. அதனால அதுக்கு மங்கள சப்தங்கள் பேர். முதல்ல வெளிப்பட்ட சப்தங்கள் இந்த 2. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை. நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கமே, இந்த மொத்த இந்த பிரம்மாவை எவர் படைத்தாரோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதங்களை எவர் அனுகிரகம் செய்தாரோ, எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா ஓம்ன்ற சப்தத்தை வெளிப்படுத்தும் போதே அந்த ஓங்காரத்துக்குள்ளார என்ன ஆயிடுச்சு, ஓம் இவருக்கு ஸ்புரணம் வந்த மாத்திரத்திலேயே எல்லா வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஸ்புரித்தன. அத ஓங்காரத்தை வச்சு வேதம் ஸ்புரிச்ச மாத்திரத்துல அத பிறகு பிறகு என்ன பண்ணணும், பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணணும். ஒரு வீட்டோட ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், வீடு கட்டணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்தோட மேனுவலா இருக்கிற இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அத்த இந்த லோக்கத்தோட இதை வந்து பிறகு என்ன பண்ணார், மேனுவல் கிடைச்சிருச்சு. இந்த மொத்த கிரியேஷனையும் என்ன பண்ணார், விஸ்தாரமான இந்த கிரியேஷனை பண்ணினார். இந்த கிரியேஷன் அப்ப யாரோட சாரம் அப்படின்னா ஓங்காரத்தோட விஸ்தாரம் தான் இந்த மொத்த ஜெகத்தும். ஓங்காரம் யாரு, ஈஸ்வரம் வித்யாத் வந்தாச்சு. ஓங்காரோ ஈஸ்வரம் வித்யா, பிரணவோ ஈஸ்வரம் வித்யா. பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அப்ப இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்துல இருந்து பண்ணப்பட்டதுன்னா இந்த மொத்த ஜெகத்து யாரோட ரூபம், விஸ்தாரம், பகவானோட விஸ்தாரம். ஆமா, சர்வ வியாபினம் ஓங்காரம், சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிற ஓங்காரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சுதந்துகு. சுதந்துன்னு அர்த்தம் விஸ்தாரமான இந்த பிரபஞ்சத்துக்கு பேரு, விஸ்தாரமான பிரபஞ்சமா இருக்கிறவர் பகவான். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுதந்துகு அப்படின்னு பேர். பாஷிகர் சொல்றார் சோபனக, சூன்றதுக்கு அர்த்தம் சோபனம், மங்களம், அழகான. அதுக்கப்புறம் தந்து அப்படின்றதுக்கு அர்த்தம் விஸ்தீரணக. ஆச்சரியப்பட்ட தனு விஸ்தாரேன்ற தாத்துல இருந்து தந்துகு அப்படின்னு செய்யப்படுது. அப்ப தந்துகுன்றதுக்கு அர்த்தம் விஸ்தீரணக, பிரபஞ்சம், விஸ்தீரணமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது பகவானுடையதா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு சுதந்துகுன்னு பேரு. இந்த லோக்கமே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ரூபம் தான். விராட்டு, இரணிய கர்ப்பர், ஈஸ்வரன். அந்த மொத்த ஜெகத்து வந்து விராட்டு, அதுக்குள்ளார வெளியில தெரியாம இரணிய கர்ப்பர், அதுக்குள்ளார வெளியில தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அந்தர்யாமி. அந்த ஈஸ்வரன் இருக்கிற மாயையை எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்த பிரம்மம். இவ்வளவுதான். அப்ப இந்த மொத்த உலகமும் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா பகவானோட ரூபம். அதனால இவருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதந்துகு, விஸ்தாரமா இருக்க இந்த உலகமா இருப்பவர், உலகமா பரிணமிக்கின்றவர் அப்படின்னு பேர். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க நாமம் எங்கேயாவது ஞாபகம் வருதா, முதல் நாமமே இதுதான், விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ. அந்த விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட வியாக்கியானம். அதுக்கு தான் ஒரே நாமத்துக்கு தான் அதிகமான வியாக்கியானம். அதனால அந்த விஸ்வம்ன்ற சப்தம் தான் இந்த இடத்துல சுதந்துகு அப்படின்னு பேர். அடுத்து வந்துருங்க 785வது நாமம் தந்து வர்தனகா. தந்து வர்தனகனா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரபஞ்சம் தான் தந்து, விஸ்தாரமா இருக்கிற பிரபஞ்சம். வர்தனகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பவர், போஷிப்பவர் அப்படின்னு அர்த்தம். பகவான் தான் யாரு, தமேவ தந்தும் வர்தயதி. இந்த தந்துன்னு சொல்லக்கூடிய இந்த விஸ்தாரமான பிரபஞ்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்க்கிறார். இப்ப நம்ம வித்யா வளர்ந்துகிட்டே இருக்குல்ல, வீரியமாயிட்டே போகுது. யாரு பண்றா சுவாமி அப்படின்னா சுவாமி தான். அவங்கவுங்க காரியத்தை பண்ண 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 நல்லா வர்த்தனம் ஆயிட்டே இருக்கு, விருத்தி ஆயிட்டே இருக்கு. அந்த விருத்தி ஆகிறத வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்றா, பகவான் தான் பண்றார்.
ஒரு பிசினஸ் பண்றார், நல்ல முயற்சியோட பண்றார், கூட ஈஸ்வரனும் என்ன பண்றார், அந்த பிசினஸ்க்கு பின்னாடி இருந்து அந்த பிசினஸ் நல்லா வளர்க்கிறார். இந்த உலகம் நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு யார் காரணம்? தமேவ தந்தும் வர்தயதி, தமேவ அந்த பகவான் தான் இந்த விஸ்தாரமான பிரபஞ்சத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கார். அதனால ஒண்ணு பாத்தீங்கன்னா சிருஷ்டி காலத்திலையும் ஸ்திதி காலத்திலையும் பண்றார். அதே பாத்தீங்கன்னா அந்த தாத்துல பாத்தீங்கன்னா 2 அர்த்தம் இருக்கு வர்தன தாத்துல. ஒண்ணு பாத்தீங்கன்னா வளர்க்கிறது, இன்னொன்னு சேதயதீவா சேதனை பண்ற அர்த்தம் இருக்கு. இதை வெட்டி நாசம் செய்யறவரும் பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா பகவான் தான். பிரளய காலத்துல என்ன பண்றார்? எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு சுவாகா பண்ணிடுறார். அதுவும் பகவான் தான். அதனால அவருக்கு பேரு தந்துவர்தனகான்னு பேர். அது அப்புறம் 786வது நாமம் இந்திர கர்மா. இந்திர கர்மான என்ன அர்த்தம்? இந்திரனா ஈஸ்வரன். இந்திரனா ஈஸ்வரன். இந்திரோ மாயாபிகி புருரூபம் ஈயத்தே அப்படின்னு பிரசித்தமான மந்திரம் இருக்கு. இன்னும் நிறைய 2-3 மந்திரம் இருக்கு. பிரஸ்தான திரையத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 இடத்துலயாவது இந்திர சப்தம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பரியாய சப்தமா பயன்படுத்தப்பட்டிருக்கு, சினானிம்ஸா. அப்ப இந்திரனா எல்லா இடத்துலயும் இந்திரன் வரக்கூடாது, ஈஸ்வரனோட இடத்துல இந்திர சப்தம் பயன்பட்டிருக்கு. அப்ப இந்திர கர்மான என்ன அர்த்தம்? சாசனம் பண்ணக்கூடிய, ஆளுமை செய்யக்கூடிய கர்மத்தை உடையவர். ஈஷிதான்னு அர்த்தம். ஈஷிதா தான் என்ன அர்த்தம்? ஆளுமை பண்றவர், ஆள்றவர், நம்மளாம் அரசாட்சி பண்றவர். நம்ம சொல்றோம்ல 18வது சாப்டர்ல இருக்குல்ல, ஈஸ்வர சர்வபூதானாம் நிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வாபூதானி யந்திராரூடானி மாயையா. எல்லாத்தையும் அவங்களோட ஹிருதயத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல என்ன பண்றார், வச்சிருக்கார். அந்தர்யாமி ரூபேன, அந்தர்யாமியா எல்லாத்தையும் யமனம் பண்றார், கண்ட்ரோல் பண்றார். அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஈஷித்தவ்ய கர்மான்னு பேர். அந்த கர்மாவை தான் இங்க பாத்தீங்கன்னா இந்திர கர்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், இந்திரஸ்ய கர்ம இவ. இந்திரனுடைய இந்த டைரக்ட் ஆச்சாரியர் சொர்க்கலோகத்தோட தேவதையை வச்சுக்கிறார், தேவராஜன். இந்திரனை போன்று, இந்திரன் எப்படி பாத்தீங்கன்னா தேவர்களை ஆட்சி செய்யறானோ அதே கர்மத்தை போன்று கர்ம அஸ்ய இது இந்திர கர்மா, அது மாதிரி கர்மத்தை உடையவர். இந்திரன் வெறும் சொர்க்கத்துக்கு மட்டும்தான் ஆட்சி பண்றான். சுவாமி பாத்தீங்கன்னா மொத்த பிரம்மாண்டத்தையும் பாத்தீங்கன்னா ஆட்சி பண்றவரா இருக்கார். அந்த கர்மத்தை உடையதுனால இந்திர கர்மான்னு பேரு. ஆச்சாரிய சொல்ற இந்திர கர்மான என்ன கர்மா? ஐஸ்வர்ய கர்மா இத்தியர்த்தக. ஐஸ்வர்யம்னா நீங்க என்ன அர்த்தம் எடுக்கணும்? ஐஸ்வர்யம்னா தனந்தானியத்தெல்லாம் எடுக்கக்கூடாது. ஐஸ்வர்யம்ன்றதுக்கு அர்த்தம் ஈசன கர்மான்னு பேர், சாசன கர்மான்னு பேர். நல்ல ஆட்சி பண்ணக்கூடிய ஈஷ்ட அப்படின்னு சொல்லுவோம். இது ஈசாவாசியத்துல ஈஷ்ட இது ஈட் ஐஸ்வர்ய தாத்து. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யம்ன்றதுக்கு அர்த்தம் தான் ஈஷன்ற சப்தத்துக்கு அர்த்தமே. அப்ப ஈசன கர்மா பண்றவர் பகவான், ஆளுகின்றவர் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்திர கர்மாக்கு அப்புறம் 787வது நாமம் மகா கர்மா. மகா கர்மான என்ன சுவாமி அர்த்தம்? பெரிய கர்மா பகவான் பண்றாரு. என்னது? சிருஷ்டி ஸ்திதி லயம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கர்மங்கள். அனுகிரகம் நிகிரகம் பாருங்க, ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா பண்றாருங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பூரா வந்துச்சு, நாங்க தான் எதையுமே அடிக்க மாட்டோங்க. நான் ராத்திரியில 2 நாள் பாத்தீங்கன்னா போன வாரத்துல என் மேல பாத்தீங்கன்னா பூரா வந்துச்சு. நிறைய கீழே தான் படிக்கிறேன், அதனால வந்துடும், எல்லாம் மேல வந்துடும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஊருதே அப்படின்னு எந்திரிச்சு நான் பாத்தீங்கன்னா என் படுக்கையில இருந்து 2-3 வாட்டி பாத்தீங்கன்னா பூரானை எடுத்து விட்டுருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி தப்பிச்சுது எப்படின்னு. சில சமயம் படுக்கையில பாத்தீங்கன்னா காலில் எந்திரிச்சு பார்ப்பேன், 1-2 பூரா என் பாடியில இருந்து மிதிச்சு சட்னி ஆயிருக்கும், டெட் பாடி ஆகிறக்கும். இன்னைக்கு காலையில ஒரு குட்டி பூரா, சின்னோண்டு பூரா தானே, என்ன பூரா இல்ல இது, அது பேர் என்ன பேராச்சு, பூரானோட வெரைட்டி இல்ல மரவெட்டெல்லாம் சின்னது, பூரா தானே விஷம். பூரா இது சின்னதா நிறைய கால் இருக்க, சின்னதா ரெட் கலர்ல இருக்கும். ஆமா அது, ஆமா அது சின்னதா இருந்துச்சு. நாங்க எல்லாம் நல்ல அவேரோட இருக்கோம். அரணல்ல இதுதான் இல்ல, பூரானே வச்சுங்க சின்னது. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு பிடிச்ச அறுபாட்டுக்கு இருக்கட்டுங்கன்னு நாதபிரம்மன் பிடிச்சி தள்ளி விட்டாரு. நான் சொன்னேன் அது அப்படி இருக்காதுங்க அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் பாயில இருந்து இப்படி கொஞ்சம் தள்ளின பாருங்க, சுத்து போச்சு. ஐயோ சின்னது செத்து போச்சு. இப்போ என்ன இது பாருங்கள, எங்க அது சாகணும், எங்க ஜீவிக்கணும், எது ஜீவிக்கணும், எது கர்ம பலனை பாத்தீங்கன்னா விதவிதமா கொடுக்குறாரு. விதவிதமா மரணத்தையோ டெத்தையோ பெர்த்தையோ போகத்தையோ
எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஜீவராசிக்கு பார்த்து 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 பண்றாரு. நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது கர்ம பலனை கொடுக்குற விஷயத்துல. கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னல, கூகுளோடது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பெருசா போட்டிருக்கான். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகுது அந்த இடத்துல. பார்த்தா ஏக்கர் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்கு, ஸ்டோரேஜ் பிளேஸ். ஐயோ இவ்வளவு இருக்கு. ஒருத்தரோட கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா கூகுள்லாம் பத்தாது நமக்கு, அதெல்லாம் பத்தவே பத்தாது. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கே கர்மா எத்தனை கர்மா, கோடிக்கணக்கான ஜென்மம். அப்போ பகவான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கோடி ஜீவராசிகளோட இத்தனை கோடி கர்மத்தை கால்குலேட் பண்ணி கரெக்டா நமக்கெல்லாம் ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. நமக்கு யார் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் போய் கேட்கணும் அப்படின்னு அவர் தான் கர்மத்தையும் கொடுத்து வச்சிருக்காரு. என்ன ஆளு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளு, மகா கர்மா தானே. நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது கர்ம பல தாத்திருத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மகா கர்மா அனுகிரகம் நிகிரகம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் அனுகிரகம் நிகிரகம்னு 2 மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகிருத்தியம் பண்ற, அதான் மகா கர்மா. அதுதான் ஆச்சாரியர் சொல்றாரு, மகாந்தி வியதாதீனி பூதானி கர்மாணி காரியாணி அஸ்ய இதி மகா கர்மா. மகாந்தி வியதாதீனி பூத்தானி, மகா அப்படின்னா என்ன அர்த்தம், பெருசு, பெரிய பூத்தங்கள். பெரிய பூத்தங்கள் எது, வியதாதீனி, வியத் அப்படின்னா ஆகாசம். ஆகாசம் முதல் கொண்டு பெரிய பெரிய பூத்தங்களை பஞ்ச பூத்தங்களையும் வந்து பாத்தீங்கன்னா படைத்தவர் அவருக்கு. அதுதான் கர்மங்கள். கர்மனா ஆப்ஜெக்ட், காரியம். அந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணினார் பகவான். இதை உடையவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு மகா கர்மான்னு பேரு. நம்ம நினைச்சே பார்க்க முடியல. இந்த ஸ்தூல பூத்தமே எவ்வளவு பெருசு, ஸ்தூல ஆகாசம் எவ்வளவு தூரம் போகும் சயின்ஸுக்கு தெரியவே இல்லை. ஸ்தூல ஆகாசம், தன்மாத்திரையெல்லாம் விட்டுருங்க, தன்மாத்திரை பத்தி நமக்கு விசிபிளே இல்லை, அத்தீந்திரியம். தன்மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அத்தீந்திரியம். அப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூல பூத்தமே கண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம பூத்தம், அதுக்கு மேல என்ன தத்துவம், அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவத்துக்கு மேல புத்தி தத்துவம், மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம். அப்ப இது எல்லாம் யாரோட கிரியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட கிரியேஷன். அப்ப இது எல்லாத்தையும் பண்ணினதுனால பகவானுக்கு பேர் மகா கர்மா அப்படின்னு பேர். அப்புறம் 788வது நாமம் கிருத கர்மா. அப்ப இவ்வளவு கர்மா இருக்குன்னா எவ்வளவு பிஸி இல்லை. என்னை வந்து கேட்டீங்கன்னா யாரையும் பார்க்க வராதிங்கன்னு சொல்லுவேன் நான். யார் ஃபோன் பண்ண சாமி வருத்தமாக வரவே வராதிங்க அப்படின்னா எனக்கு லீவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இன்னைக்கு ஆரம்பிக்கணும். இன்னைக்கு 100 நாமம் முடிஞ்சிச்சா, உங்களுக்கு அடுத்து 10 நாமத்தை வந்து 110 வரைக்கும் கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 14வது சாப்டர் டைப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு வருஷம் கட்டி நிற்கிது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது இது பாதம் வந்து யோக சூத்திரத்தில் 4வது பாதம் டைப்பிங் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப்பிங் ராத்திரி வரைக்கும் படுக்கிற வரைக்கும் டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போ யாராவது வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சாமி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 3 சப்ஜெக்டுக்கு பிடிஎஃப் தயார் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடிய மாட்டேங்குது, பிஸியாக இருக்கும். அப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேனே, அப்போ பகவான் எப்படி இருப்பார், ரொம்ப பிஸியாக இருப்பாரோ, ரொம்ப பிஸியா இருப்பாருல்ல. இவ்வளவு பெரிய லோகத்தை நமக்கெல்லாம் கர்ம மயிரிலை பசுக்காம தப்பா போயிடக்கூடாது இல்ல. பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு, பக்கத்துல ஒரு எறும்பு போயிட்டு இருக்கு, இன்னொரு எறும்பு போயிட்டு இருக்கு. ஒரு எறும்புக்கு வேற ஒரு கர்மா, இன்னொரு எறும்புக்கு வேற ஒரு கர்மா. பார்த்து பண்ணணுமே. அப்ப நம்மளை காட்டில அவர் பிஸியா இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிஸியா இல்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ஈஸ்வரன் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று தயார் பண்ணார். என்ன சாஃப்ட்வேர், மாயான்னு ஒரு சாஃப்ட்வேர். இந்த மாயானு சாஃப்ட்வேரை பண்ணி என்ன பண்ணிட்டாரு, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆட்டோ கொடுத்துட்டு உட்காந்துட்டார். ஆட்டோ டிரைவ் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கார், ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி, தன்னோட மகிமையிலேயே ஆனந்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த சயனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, சுபாவஸ்து பிரவர்த்ததே ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் அஜ்ஞானேன ஆவிருதம் ஞான தேன முக்கியந்தி ஜந்தவக. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் என்னது, ந கர்த்திருவம் ந கர்மாணி, ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்மபல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்ததே. என்ன அற்புதமான பாருங்க. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஈஸ்வரன் ரொம்ப பிஸியா இருப்பார், கர்மபல தியாகம் கர்மபலத்தை வந்து கொடுக்கறதுல, இந்த கிரியேஷன் பண்றதுல ரொம்ப பிஸியா இருப்பார்.
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் யாராவது வீடு கட்டணும்னா அவ்வளவுதான், அவங்க சுவாத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். இப்ப எனக்கு அனுபவத்துல இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா, வீடு கட்டுற கருமா இருக்குல்ல, உங்களுக்கு நல்லா போயிட்டே இருக்கும். நான் ரெண்டு 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 பேரை வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி மிஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா பாடம் போயிட்டு இருக்கோம். இந்த சென்ட்ரிங் போட்டு தளம் போட்டு முடிச்சிடுவாங்க. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணி வீட்டுக்கு கூடி போகணும். அந்த ஃபினிஷிங் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மனசு இருக்கு பாருங்க, சஞ்சலமாயிடும். ரொம்ப சஞ்சலமாயிடும். நமக்கு ஒரு வீடு கட்டி அதுக்குள்ளார குடி போகிறதுக்குள்ளாரையே மனசு அந்த அளவு சஞ்சலமா போயிடுது. இந்த உலகத்தையே கிரியேட் பண்ணி அதை பரிபாலனம் பண்ணி அதை சம்ஹாரம் பண்ணி அதுல இருக்க ஜீவராசிக்கு கர்ம பலத்தை கொடுக்கணும். ந கர்த்திருவம், பகவானுக்கு கர்த்திருவம் இல்லை. ந கர்மாணி, பகவானுக்கு எந்த கர்மங்களும் இல்லை. லோகஸ்ய சிருஜதி பிரபு, லோகத்தை வந்து பண்ண பகவான் எப்படி பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கீதால படிக்க போறோம். இந்த ஸ்லோகம் நாளையில இருந்து அதுதான் வரப்போகுது. பகவான் பண்ணல, யாரு பண்ணுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வெறும் நிமித்த காரணம் மாத்திரமா இருக்கார். வெறும் நிமித்த காரணம். அப்ப பகவான் தான் பண்றார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா நிமித்த மாத்திரமா இருந்துகிட்டு பண்றார். அவரோட சந்நிதியில யாரு பண்றானா, இந்த மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா அவரோட சந்நிதியில இந்த உலகங்களை எல்லாத்தையும் படைக்குது. அது இவர் என்ன பண்றாரு, ந கர்ம பல சஞ்யோகம், பகவான் கர்ம பலனையும் நமக்கு கொடுக்கறது இல்ல. என்ன ஆச்சரியம் பாருங்க, பகவான் இந்த உலகத்தையும் பண்றது இல்ல, பகவான் எந்த கர்மங்களும் பகவானுக்கு இல்ல, பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலத்தோடு கூட்டி வைக்கிற காரியத்தையும் பகவான் பண்றது இல்ல. அப்ப யாரு சுவாமி பண்றா அப்படின்னா, சுபாவஸ்து பிரவர்த்ததே. சுபாவம்னா என்னது, பகவானோட சுபாவம் அவருடைய மாயா அபின்ன சக்தி. அப்ப இவருக்கும் அந்த மாயைக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பாட்டுக்கு விசிராந்தியா இருக்கார். அவரோட சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா மாயா என்ன பண்ணிட்டு இருக்கு, அவரோட சந்நிதியில வந்து எல்லா கர்மங்களையும் அது பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மள மாதிரி பிஸிலாம் இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்கு, பிரச்சனைக்கு என்ன காரணம், நம்மள்கிட்ட கர்த்திருவம் இருக்கு. நம்ம மோட்சம் அடையிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு உள்ளார எப்படியாவது நல்லபடியா மனநத்தை முடிச்சுட்டு நிதித்தியாசனம் போயிடணும். நான் இப்ப எடுத்த காரியத்தை முடிக்காம பாதியில போகக்கூடாது. அப்ப எடுத்த காரியத்தை ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பாதியில விட்டேன்னா என்னோட மனசு எப்படி இருக்கும், ஐயோ நம்ம பாதியில விட்டமேன்னு ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுக்காக பண்றோமா. ஆனா பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. யாரு அனுபூதி அடைஞ்சானோ அவனுக்கு தான் கிருதகிருத்தியன் அப்படின்னு பேர். செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தார். அதே மாதிரி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, சதா பிரம்மஸ்வரூபத்துல இருக்கிறதுனால அவருக்கு இந்த லோகத்துல செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. அதனால செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தவர். பகவானுக்கு பேரு என்னது, கிருத கர்மான்னு பேர். செய்ய வேண்டிய எல்லா கர்மத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நான் பார்த்துருக்கேன் பூர்வாசிரமத்துல ரிட்டையர்ட் ஆனவங்களுக்குலாம் இதேதான். முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு, இப்பெல்லாம் ரொம்ப பிஸி. அப்பா வந்து ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து வேணா வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி கொண்டாடி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு ஈஸி சேரை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி முன்னாடியே வச்சிருந்தார். நல்லா டீ கூட்ல ஒரு ஈஸி சேர், ஒரு முன்னாடி ஒரு டிவி இருக்கு, ஈஸி சேர் இருக்கு, அழகா போட்டு அவ்வளவுதான். ரொம்ப ஃப்ரீயா நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன்ப்பா. நான் என்ன பண்ணுனீங்க அப்படின்னா, 2 பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணினேன், பசங்களுக்கு வேலை வாங்கி வச்சேன், ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டினேன். இதோட நமக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேங்க்ல பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற காலத்தை ஜீவிக்கிறதுக்கு பேங்க் பேலன்ஸ். இதை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, கிருதகிருத்தியதா வந்துருது நமக்கு. எல்லாத்துக்கும் 58-60 வயசுல எல்லாம் பண்ணியாச்சுப்பா, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. உண்மையிலேயே பண்ண வேண்டியது அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கர்மா முடியாது சாமி. எப்ப பிரம்மானுபூதி பண்றோமோ, இந்த சம்சாரத்துல இருந்து விலகிறோமோ, அதுக்கு பேர் தான் கிருதகிருத்தியதான்னு பேர். நம்ம பண்ண வேண்டிய கர்மங்கள்லாம் அப்பதான் பினிஷ் ஆகுது. அதை பண்ணவர் பகவான். அதான் ஆச்சரிய சொல்றார், கிருதமேவ சர்வம் கிருதார்த்தத்துவாத். கிருதமேவ சர்வம், அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாராம், எல்லா கர்மத்தையும் பண்ணி முடிச்சுட்டாராம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருதார்த்தத்துவாத், அவர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் மோட்சஸ்வரூபமா இருக்கார். பகவான் தான் மோட்சஸ்வரூபமா இருக்கார். அவருக்கு செய்ய வேண்டியது இந்த உலகத்தை ஒண்ணும் இல்லை. ந கர்த்தவியம் கிஞ்சிதபிய கர்மா அஸ்ய வித்யதை இது. அவருக்கு செய்ய வேண்டிய கர்மான்னு இந்த உலகத்துல ஒரு கர்மாவும் இல்லை. ஏன் அப்படின்னா, பிரம்மஸ்வரூபமா இருக்கார், அபோக்தாவா இருக்கார், அகர்த்தாவா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ணல. அப்ப யாரு பண்றா, மாயா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருத கர்மான்னு பேரு. தர்மாத்மகம் கர்ம
கிருத்தவானிதிவா. அல்லது பாத்தீங்கன்னா இன்னொரு மீனிங் எடுக்கலாம், செகண்டரி மீனிங். அவர் தர்மார்த்தமா பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டார். எல்லா கர்மங்களையும் பாத்தீங்கன்னா தர்மமா பண்ண வேண்டியது எல்லாத்தையும் செய்து முடித்தவர் அப்படின்னு அவருக்கு பேர். 789வது நாமம் கிருதாகமஹா அப்படின்னு பேர். கிருதாகமகன் என்ன அர்த்தம்? கிருத ஆகமஹ. கிருதாகமஹா ஆகமங்களை எல்லாத்தையும் செய்தவர் அப்படின்னு பேர். ஆகமங்கள்னா என்ன அர்த்தம்? வேதம். வேதத்தை எல்லாத்தையும் செய்தவர். கிருதோ வேதாத்மக ஆகமோ ஏன இதி கிருதாகமஹ. எவரால், ஏன இதி எவரால், கிருதோ வேதாகமக வேதாத்மக ஆகமம், வேதரூபமா இருக்கக்கூடிய ஆகமம். ஆசமந்தாத் கமயதி இது ஆகமஹ. நல்ல பரம்பரையா பாத்தீங்கன்னா குரு சிஷ்யர்கள் மூலமா கேட்டு 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 வந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேரு? ஆகமகன்னு பேரு. வேதத்துக்கு பேரு. ஸ்ருதி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சிரவணாதி ஸ்ருதின்னு சொல்றோம்ல, அதே லட்சணம் தான் ஆகமத்துக்கு அர்த்தம் இருக்கணும். இப்ப இந்த ஆகமம்ன்றத பாத்தீங்கன்னா வேத சுரூபமா இருக்கக்கூடிய வேத வடிவான ஆகமத்தை ஏன எவரால் செய்யப்பட்டதோ, எவரால் கிருத்தக ஏன கிருத இதி எவரால் செய்யப்பட்டதோ அவருக்கு பேரு கிருதாகமகான்னு பேரு. பகவானுக்கு பேரு கிருதாகமகான்னு பேரு. வேதம் செய்யப்பட்டதா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இது பாத்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல முக்கியமான சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு. நான் சொன்னேன்ல, 2 அர்த்தம் இருக்கு. சாஸ்திரம் எஸ்ய யோனிகி ஒரு விற்பத்தி பண்ணுவோம், சாஸ்திரஸ்ய யோனிகின்னு ஒரு விற்பத்தி. 2 சப்தத்தை பாத்தீங்கன்னா நிருப்தி பண்ணும்போது 2 அர்த்தம் பண்றோம். சாஸ்திரஸ்ய யோனிகி அப்படின்னா சாஸ்திரத்துக்கு காரணமாக இருப்பவர், இந்த வேத சாஸ்திரத்துக்கு காரணமா இருக்கிறவர். அப்ப என்ன அர்த்தம்? வேதங்கள் எல்லாம் பகவான்கிட்ட தான் வந்துச்சு. வேதங்களுக்கு யோனி காரணமா இருக்கிறவர் பகவான். சாஸ்திரஸ்ய யோனிகி, சாஸ்திர யோனிகி அப்படின்னு ஒரு விற்பத்தி. அப்ப பகவான்கிட்ட இருந்துதான் எல்லா வேதங்களும் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மீனிங் எடுத்தீங்கன்னா அது மாதிரி மீனிங் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேதங்கள்ல இருந்துதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா ஈஸ்வரனை அறிஞ்சுக்க முடியும். அதனால சாஸ்திரம் எஸ்ய யோனிகி அப்படின்னு, எவரை அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் பிரமாணமாக சாதனமாக இருக்கிறதோ, யோனியான அர்த்தம் சாதனமா காரணமா இருக்கிறதோ, அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சாஸ்திர யோனின்னு பேர். அப்ப வேதம் பகவான்கிட்ட இருந்து வந்துச்சு. அந்த வேதத்தை வச்சுதான் நம்ம பகவானையும் அறிந்து கொள்கின்றோம். பகவானுக்கு பேரு சாஸ்திர யோனிகி அப்படின்னு பேரு. அதுதான் இன்னொரு சப்தத்துல இங்க கிருதாகமக அப்படின்னு போட்டு. முக்கியமான மந்திரம் பிரம்மசூத்திரத்துல கோட் பண்ற மந்திரம் பிருகதாரண்யத்துல இருக்கிறது. அதுதான் இங்க ஆச்சாரியர் கோட் பண்றார். அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ஏதத் ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதா புராணம் இதிகாசம் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் பிருகதாரண்யத்துல இருக்கு. அந்த மந்திரம் சொல்லுது அஸ்ய மகதோ பூதஸ்ய. அஸ்ய அப்படின்னா அஸ்ய பிரம்மனஹா, இந்த பிரம்மத்தினுடைய பாத்தீங்கன்னா பெரிய பூத்தம். அதாவது நான் பூத்த நாராயணரை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. பூத்தம்னா நான் உடனே பாத்தீங்கன்னா பூத்த நாராயணர்னாவே என்ன அர்த்தம்னா மகத் பூத்தம். மகத் பூத்தம்னா பெரிய பூத்தம். நான் போனோடனே பெரிய பூத்தம் அப்படின்னு தான் பார்ப்பேன். ஒரு சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா பெருசா பூத்தத்தை பாக்குற மாதிரி தான் நான் பார்ப்பேன். பேன் இருக்கும். அந்த அந்த யூடியூப்ல எல்லாம் வரும் பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் மகத் பூத்தம். பூத்த நாராயணர் எப்படி இருப்பாரு அப்படின்னா பெரிய பூத்தமா இருப்பார். சின்ன குழந்தைங்கள பயப்படுற மாதிரி. பெரிய பூத்தம் எது சுவாமி அப்படின்னா பிரம்மம் தான் பெரிய பூத்தம். அந்த பெரிய பூத்தத்தோட நிஸ்வசிதம் சுவாசம் இருக்குல்ல, அந்த சுவாசத்துல வெளிப்படுறது எதுவோ, வெளி சுவாசமா வெளிப்பட்டது எதுவோ அதுதான் ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம் எல்லாம். அப்ப சுவாமியோட மூச்சு காத்துதான் பாத்தீங்கன்னா வேதங்கள் எல்லாம், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம். அப்ப அதனால மூச்சையும் சுவாமியையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா வேதஸ்வரூபியா பகவான் இருக்கான்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பகவான் அனாதி, பகவானோட சுவாசமா இருக்கிற வேதமும் அனாதி, பிரிக்க முடியாத காரணத்தால் அப்படின்னு சொல்லிடுவோம் உங்களுக்கு. அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு கிருதாகமகான்னு பேர். இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சிச்சு. மொத்தம் பாத்தீங்கன்னா 8 நாமங்கள் படிச்சுவோம். ஓம் சுபாங்காய நமஹ, ஓம் லோகசாரங்காய நமஹ, ஓம் லோகசாரங்காய நமஹ, ஓம் சுதந்தவே நமஹ, ஓம் சுதந்து தந்து வர்தனாய,
சூவை ஏன் போட்டேன்? தந்தவே நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் இந்திரகர்மணே நமஹ. ஓம் மகாகர்மணே நமஹ. ஓம் கிருதகர்மணே நமஹ. ஓம் கிருதாகமாய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமஹ. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத்தமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நம்ம இவரோட மந்திரத்தை படிக்கும்போது வெளில இருந்து கத்துறானுங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க வெளியில தான். நம்ம சகஸ்ரநாமம் சொல்றதெல்லாம் வெளில இருந்து சண்டை போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீராமதூதம்.